என் தங்கப்பிள்ளையே, திங்கள் கிழமை இரவில் ஒரு அதிர்ஷ்ட செய்தி வந்திருக்கிறது. என் குழந்தையே, ஒரு அதிர்ஷ்ட செய்தியை தாங்கி உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன் என்றால் அதை இல்லை என்றோ வேண்டாம் என்றோ உன்னால் மறுக்க முடியுமா என்ன? உன் தாய் அல்லவா? ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கும் பொழுது அதை என்னவென்று உனக்கு நான் தெளிவாக சொல்லாமல் எங்கும் சென்று விட மாட்டேன். உன்னோடு நான் இருந்து உனக்கு தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் கொடுக்கும் அத்தனையையும் கவனமாக தெரிந்து கொள். இது நடக்குமா அது நடக்குமா என்று எத்தனையோ விஷயங்களில் நீ கேட்டு நின்ற உதவி கூட இன்று உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்க போகிறது. உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் என்ன சொல்ல எண்ணுகிறேனோ அவை எல்லாமும் உனக்கு சரியாக புரிந்திருக்க வேண்டும். உனக்கான ஒரு விஷயத்தை நடத்திவிட ஒரு பெரிய இடத்தில் சிபாரிசு செய்ய ஒருவர் வருகிறார். இவர் மட்டும் உனக்காக சிபாரிசு செய்துவிட்டால் அந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு நடக்காமல் போகாது. அந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக கிடைக்காமல் போகாது. அப்படிப்பட்ட ஒருவரை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இவரை யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு நான் இருக்கிற இந்த காலம் உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை மேலும் மேலும் உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? வராகி ஒரு விஷயத்தை சொன்னால் அதில் இருக்கும் உண்மைகள் உன் வாழ்க்கையை மாற்றும். அதே நேரம் அவர் யார் என்ற அடையாளத்தை மட்டுமல்ல, அவரின் பெயரையும் உனக்கு நான் சொல்ல வேண்டும். இவரினுடைய காலில் இருக்கின்ற ஒரு அடையாளத்தை நிச்சயமாக உன் தாய் சொன்ன உடனேயே என் பிள்ளை சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கத்தான் செய்வாய் அல்லவா? உன்னுடைய நிறைவான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவான ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ முழுக்க கவனமாக புரிந்து கொள். உனக்குள் இருந்து நான் சொல்ல வரும் இந்த காரியங்களை நீ எப்பொழுதும் தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு அம்மா உறுதுணையாக இருப்பதில் ஒரு பொழுதும் உனக்கு குறைவு வைத்தது கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக்கி தருவதை அம்மா கைவிட்டது கிடையாது. கொஞ்சமாக உன்னை நான் தேற்றிக் கொண்டு வருகிறேன் அல்லவா? கொஞ்சமாக உனக்கான விஷயங்களை தந்து உன்னை நான் உருவாக்குகிறேன் அல்லவா? இதை எப்பொழுதும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதை எப்பொழுதும் நீ உணர்ந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம் இனி உனக்கு நடந்ததை நீ யோசிக்கும்படி உன்னோடு நான் இருந்து உன்னை உருவாக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை தேடி தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதையே நினைத்து நல்லதையே வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு பல சோதனைகளை கொடுக்கும்படி இதை எல்லாமும் நினைத்து நீ கலங்கியது போதும். இனி உனக்காக என்ன வேண்டும் என்பதும் ஏது வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் இந்த தெய்வம் உனக்கு என்ன தந்தது என்று எண்ணி நீ கலங்கியது போதும். உனக்கு நான் கொடுப்பதனை நீ முதலில் புரிந்து கொள். உனக்கு நான் தர நினைப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள பழகு. முடிந்த வரையிலும் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக உனக்கு என்ன புரிந்திருக்கிறது இந்த வாழ்க்கையில்? இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவாக
மாறி இருக்கிறது என்பதனை எல்லாமும் எப்பொழுதும் நீ தெளிவுபடுத்தி கொண்டே இரு. எதையும் சர்வசாதாரணமாக நாம் கடந்து விட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது. எப்பொழுதும் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனத்தில் கொள்ளும் நேரம் எல்லாமும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. சரியான மனநிறைவோடு உனக்கு எதுவும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய சூழ்நிலைகளை அறிந்தும் புரிந்தும் இந்த வாழ்க்கை தரும் ஆச்சரியங்களை உணர்ந்தும் நான் உன் மனநிலையில் நின்று உனக்காக பேசும் விஷயங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உனக்கு வேண்டியதை நீ விரும்பியதை அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். நீ கேட்டதை உனக்கு தராமல் நான் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதில் இனி எப்பொழுதும் உனக்கான ஒரு கவனம் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கான ஒரு தெளிவு என்றும் உன்னை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் காரணமாக இருந்த சில விஷயங்கள் இந்த மனிதர்களினுடைய அவமதிப்பு. அதாவது உதவி என்று கேட்டாலே உன்னை இவர்கள் எப்படி மதித்தார்கள் என்பதனை நான் அறிவேன். அதே நேரம் எல்லாமும் இருப்பவன் சென்று ஒரு உதவியை கேட்டால் செய்கின்ற மனமுள்ள இவர்களுக்கு உண்மையாகவே அந்த உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவனுக்கு செய்ய மனமில்லை. உண்மையாகவே அந்த உதவிக்காக ஏங்கி நிற்கும் உனக்கு அந்த உதவியை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இதையெல்லாமும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற மனிதர்களுடனான உன்னுடைய பழக்கத்தை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் பேச நினைப்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எது நடந்தாலும் சரி, நான் இருப்பதை இனி வரும் காலங்கள் உனக்கு நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு எல்லாமும் நடத்தப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான உதவிகள் நிறைந்த இடம், உனக்கான வாய்ப்புகள் நிறைந்த இடம், இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற இடம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை வேண்டவும் நல்லதை விரும்பவும் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டவும் இந்த தெய்வம் இருந்து விட்ட பிறகு இனி உனக்கு என்ன கவலை? எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். எந்த ஒரு விஷயங்களிலும் உனக்கு வேண்டிய மாறுதல்கள் இனி கட்டாயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து நான் வருவது போல உன்னிடத்தில் நின்று நான் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து நடந்து கொள். சரியான முறையில் நீ எதையும் உணர கற்றுக்கொண்டாலே அது போதும். வராகி என்பவள் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் உன்னை படுத்துகின்ற ஒவ்வொரு அவமானத்தையும் உனக்கு நான் சரியாக ஒவ்வொரு முறையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறேன். யாரும் எனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று கிடையாது. தவறு செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக நான் உனக்கு யார் என்று அடையாளம் காண்பித்து விடுவேன். அவர்களை யார் என்று நிச்சயமாக உனக்கு நான் சொல்லிவிடுவேன். அதே நேரம் அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ, எந்த ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனையையும் நான் நிச்சயமாக
கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தெய்வம் உனக்கு இதனால் மட்டும் என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வது போல இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் அன்பு நமக்கு எப்பொழுதும் ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும் அல்லவா? ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை என்னவென்று உனக்கு உணர்த்தும் அல்லவா? இதனை நாம் எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா காலங்களும் உனக்கு சரியான ஒன்றை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்ல நேரம் உனக்கு எல்லாமும் உன்னுடைய மனதில் இருக்கும் இந்த சிந்தனைகளை உனக்கு நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காட்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையும் எண்ணி இனி நீ கலங்குவதை விட்டு உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களில் இருக்கும் உண்மைகளோடு உன் வாழ்க்கையை நீ வாழ பழகிவிட்டால் இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியின் முகம்தான். எந்த இடத்திலும் உனக்கு வெற்றியின் பிரதிபலிப்பு இருக்கும் என்பதனை மறக்காதே. என்ன நடந்தது என்று சொல்லி இனி நீ பதற்றம் கொண்டு நிற்பதை விட நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து நீ கலங்கி நிற்பதை விட ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டதை நினைத்து சந்தோஷப்படு. ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கிருக்கும் நம்பிக்கைகளை கொண்டு நீ வாழ்ந்துவிடு. உனக்கு மிகப்பெரிய நான் மதிப்பை கொடுக்கும் பல ஆச்சரியங்கள் இனி உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லாமும் ஒரு நாள் மாறிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்றுமே நாம் இருப்பது இந்த வாழ்க்கையில் நமக்காக என்பதை நீ உறுதிப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்காக என்று சொல்லி எதையும் செய்து இங்கு தற்பெருமை பெறுவதற்கு ஒன்றுமில்லை. நீ ஒரு அவசரம் என்று போய் நின்றால் இவர்கள் உனக்கு எந்த வகையிலாவது உதவி செய்ய முன் வருகிறார்களா? நிச்சயமாக கிடையாது. உனக்கு ஒன்று என்றால் இவர்கள் ஒருபொழுதும் உன் முன்னால் வந்து நிற்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அத்தனையும் நமக்கு கொடுக்கும் நல்ல விஷயங்களை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் உன்னை சரி செய்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். வராகி நினைத்தது போல இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வரும் இந்த பிரச்சனைகளை நீ நிச்சயமாக கடந்து வர வேண்டும். உனக்காக ஒருவர் இந்த சிபாரிசினை செய்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களையும் உன்னை தேடி வரும் சில உண்மைகளையும் நீ கட்டாயமாக அடுத்தடுத்து புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கப் போவது என்னவென்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. எதிலும் ஒரு புரிதல் நமக்குள் இருக்கும் பொழுது, எதிலும் ஒரு தெளிவு நமக்குள் இருக்கும் பொழுது நமக்காக வருகின்றவர்களை நம்மால் நிச்சயமாக சரியாக அடையாளம் கண்டுவிட முடியும் என்பதனை நீ மறக்காதே. காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து விட்டால் அது போதும். சரியான விஷயங்களுக்குள்ளும் இந்த வாழ்க்கை உன்னை கரை சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருப்பது போல இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தயாரா? பொதுவாகவே அத்தனை தெய்வங்களிலும் தலையாய தெய்வமாக
நாம் நினைப்பது யார்? முருகனை வணங்குகிறாய், சிவபெருமானை வணங்குகிறாய், பார்வதி தாயானவளை வணங்குகிறாய், லக்ஷ்மி தாயை வணங்குகிறாய் என்று எத்தனை தெய்வங்களை நீ மனதார வணங்கி நின்றாலும் அத்தனைக்கும் மேலான ஒரு தெய்வமாக நாம் இவர்களுக்கு மேல் நினைப்பது அப்பன் சிவன் அல்லவா? அவரிடத்தில் ஒரு விஷயம் நமக்காக வைக்கப்பட்டு விட்டது என்றால், அவரிடத்தில் ஒரு விஷயம் நமக்கு நடத்தப்பட வேண்டும் என்று சென்று சேர்ந்து விட்டது என்றால், நிச்சயமாக அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய நேரம் இது. சுற்றிலும் உனக்கு நடத்தப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதைப் போல உனக்காக சிவபெருமானினுடைய அருளோடு ஒரு விஷயம் நடத்தப்பட வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் எப்படி அந்த விஷயம் சிவபெருமானை சென்று சேரப்போகிறது என்ற ஒரு கேள்விக்குறி அங்கிருக்கிறதல்லவா? எப்படி இந்த விஷயம் சிவபெருமானிடம் போய் சேர்ந்தால் அது உனக்கு நடக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா? அதைத்தான் உன் அம்மா உனக்கு சொல்ல வேண்டி நினைக்கிறேன். அப்படியானால் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் ஒரு நிலையில் உனக்கென நடத்தப்படும் சில உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் நடத்தும் இது போன்ற விஷயங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய பொழுது பிரதோஷத்தினுடைய பொழுது என் குழந்தையே. அப்படியானால் நாளைய பிரதோஷத்தின் பொழுதில் செவ்வாய்க்கிழமையினுடைய நேரத்தில் முருகப்பெருமான் ஏற்கனவே உன்னை தேடி வர வேண்டிய நேரம். செவ்வாயின் நாயகனான அப்பன் கந்தன் என்ன நடந்தாலும் செவ்வாயில் உன் இல்லத்திற்குள் வந்து விடுவார். அப்படியானால் இது போன்று உனக்கு நடக்கும் இந்த நேரம் உனக்குள் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு உனக்கு நிச்சயமாக நம்பிக்கையோடு உன்னை வந்து சேர வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்கென நான் கொடுக்கும் இது போன்ற விஷயங்களோடு நீ எப்பொழுதும் எதையும் சரி செய்து கொள்ள தயாராகிவிடு. உன் மனதில் நின்று நான் பேசும் இந்த விஷயங்களை நீ உனக்குள்ளேயே வைத்துக்கொள். யாரிடத்திலும் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏனென்றால் இங்கு பொறாமைப்படுகின்ற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. யாரும் யாருக்கும் நல்லதை செய்ய நினைப்பதில்லை. நல்லது நடந்தாலும் அதை கெடுப்பதற்கான முயற்சிகள் தான் இங்கு அதிகமாக இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் இனி உனக்காக இந்த தெய்வம் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அன்பினால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளை சிவபெருமானை சென்று சேரக்கூடிய சிபாரிசை உனக்கு செய்யக்கூடியவர் நந்தி தேவர். நந்தி பகவானிடம் நீ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உனக்காக சிவபெருமானினுடைய அருளை பெற்று உனக்கு நடத்தி கொடுக்க போகிறது. நந்தி பகவான் நம்மை போன்றவர் அல்ல அல்லவா? அவர் 4 கால்களை உடையவர் அல்லவா? அதனால்தான் அவரின் காலில் ஒரு அடையாளம் இருக்கிறது என்று உன் அம்மா நான் சொல்லியிருந்தேன். நிச்சயமாக இந்த விஷயம் உனக்கு புரியும்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுது நீ கட்டாயமாக இதனை புரிந்து கொள்வாய். நடப்பது என்றும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நேரம் இனி உனக்கு என்னவெல்லாமும் சரியாக நடத்தப்படும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும்.
நல்லது வேண்டியும் நல்ல விஷயங்களை நீ உணர வேண்டியும் உனக்கு நான் கொடுக்கும் எல்லா காயங்களும் இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை இது நிகழ்த்தும். என் குழந்தையே, நாளை சிவபெருமானினுடைய கோவிலுக்கு சென்று நந்தி தேவரை தரிசனம் செய்ய மறக்காதே. என்றும் என் ஆசிகள் உனக்கு முழுமையாக உண்டு.